உலகத்தில் நண்பர்கள் நிறைய இருப்பார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுடன் இருப்பவர்கள் நிறைய இருப்பார்கள். ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்காக அழும் நண்பன் இருக்கிறானா? ஒரு ராஜா இல்லை, ஒரு கடவுள் தனது ஏழை நண்பனுக்காக அழுத கதை இது. இது கிருஷ்ணரும் சுதாமாவும் பற்றிய உண்மையான நட்பு கதை. கிருஷ்ணரும் சுதாமாவும் ஒரே குருகுலத்தில் படித்தார்கள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். ஒருநாள் சுதாமாவுக்கு சாப்பாடு இல்லை. அதை பார்த்த கிருஷ்ணர் தனது உணவை பகிர்ந்து கொடுத்தார். அப்போது கிருஷ்ணர் சொன்னார், உண்மையான நண்பன் என்றால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காலம் கடந்தது. கிருஷ்ணர் துவாரகையின் ராஜாவாக ஆனார். சுதாமா மிகவும் ஏழையாக இருந்தார். சில நாட்களில் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தது. அவருடைய குழந்தைகள் பசியில் தூங்கும் நிலை வந்தது. ஆனால் சுதாமா ஒருபோதும் கடவுளை குறை சொல்லவில்லை. ஒருநாள் அவரது மனைவி சொன்னாள், நீங்கள் எப்போதும் கிருஷ்ணர் உங்கள் நண்பன் என்று சொல்கிறீர்கள், ஒருமுறை அவரை போய் பார்த்து வாருங்கள். சுதாமா சொன்னார், நட்பு உதவி கேட்கும் இடம் அல்ல. ஆனால் மனைவியின் வேண்டுகோளுக்கு அவர் சம்மதித்தார். அவர்களிடம் கொடுக்க எதுவும் இல்லை. பக்கத்து வீட்டிலிருந்து கொஞ்சம் அவல் வாங்கி ஒரு பழைய துணியில் கட்டிக் கொடுத்தாள். அதுதான் அவர்களுடைய பெரிய பரிசு. பல நாட்கள் நடந்து சென்று சுதாமா துவாரகை வந்தார். அரண்மனை வாசலில் காவலர்கள் அவரது உடையை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் அவரை பார்த்தார். உடனே கிருஷ்ணர் காலில் செருப்பில்லாமல் ஊடி வந்தார். சுதாமாவை கட்டிப்பிடித்தார். கிருஷ்ணரின் கண்களில் கண்ணீர் வந்தது. கிருஷ்ணர் கேட்டார், நண்பா, என்னை பார்க்க வர இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டியா? கிருஷ்ணர் சுதாமாவை தனது சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். பிறகு ஒரு அதிசயம் நடந்தது. கிருஷ்ணர் தானே சுதாமாவின் கால்களை கழுவினார். ருக்மிணி தேவி கூட சுதாமாவுக்கு மரியாதை செய்தாள். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு கிருஷ்ணர் கேட்டார், எனக்காக ஏதாவது கொண்டு வந்தாயா? சுதாமா வெட்கப்பட்டார். ஆனால் கிருஷ்ணர் அவல் பொட்டலத்தை எடுத்தார். மிகவும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டார். கிருஷ்ணர் சொன்னார், அன்போடு கொடுத்தது அமிர்தத்தை விட உயர்ந்தது. சுதாமா எதுவும் கேட்காமல் திரும்பி சென்றார். ஏனெனில் உண்மையான நட்பு எதையும் கேட்காது. வீட்டிற்கு வந்தபோது அவருடைய குடிசை காணவில்லை. அதற்கு பதிலாக ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அவருடைய மனைவி நல்ல உடையில் இருந்தாள். குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தார்கள். கிருஷ்ணர் எதுவும் கேட்காமல் எல்லாம் கொடுத்தார். ஏனெனில் உண்மையான பக்தர்களின் மனதை கடவுள் அறிவார். கண்ணா என் கண்ணா, கருணையின் மனனா, ஏழையின் நண்பா, என் வாழ்வின் தெய்வா. கேட்காமல் தருவாய், கஷ்டத்தில் வருவாய், கண்ணீர் துடைப்பாய். கிருஷ்ணா காப்பாய். கோவிந்தா கோபாலா, என்னாதா கோபாலா, நண்பனாக வந்த என் வாழ்க்கை காப்பாய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, என் மனதில் வாழும் கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்த கதை நமக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான நட்பு பணத்தை பார்க்காது. உண்மையான பக்தி எதையும் கேட்காது. கடவுள் சரியான நேரத்தில் தருவார். நீங்கள் கடவுளை மறந்தாலும் கடவுள் உங்களை மறக்க மாட்டார்.